வளவனூரில் தரமற்ற வகையில் கட்டப்பட்டு விரிசல்களுடன் காணப்பட்ட தானிய உலர்கள கட்டிடம் அங்கு திறக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தானிய உலர்களத்தை விரிசல்களுடன் தரமற்ற வகையில் கட்டியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரணிராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீதர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள பக்கமேடு, குளத்துமேடு ஆகிய கிராமங்களில் 1000 ஏக்கருக்கும் மேல் நெல், உளுந்து, மணிலா, பாசிப்பயிறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர் வகைகளை நடவு செய்து 500க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். அறுவடை செய்யப்படும் நெல் மற்றும் தானிய பயிர்களை உலர்களம் இல்லாததால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். குறிப்பாக அறுவடை செய்யப்படும் நெற்கதிர்களில் இருந்து நெல்லை பிரித்து எடுக்கவும், அந்த நெல்லை காய வைக்கவும் உலர்களம் இல்லாததால் தங்கள் கிராமத்திலேயே உலர்களம் அமைத்து தரக்கோரி பல ஆண்டுகளாக அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏவான டாக்டர் லட்சுமணன் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவில் தானிய உலர்களம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கியிருந்தார். இதனை அடுத்து பக்கமேடு, குளத்துமேடு கிராமங்களுக்கு நடுவில் 10 லட்சம் ரூபாய் செலவில் தானிய உலர்களம் கட்டும் பணிகள் கடந்த 6 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று தானிய உலர்களத்தை திறந்து வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் விழுப்புரம் தொகுதி திமுக எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தானிய உலர்களத்தை திறந்து வைத்துவிட்டு சென்றார். ஆனால் திறப்பு விழாவின் போதே 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தானிய உலர்களத்தில் பெரும்பாலான இடங்களில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. தானிய உலர்களமே 2ஆக உடையும் அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான விரிசல்களுடன் காட்சியளித்தது. மிகவும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு விரிசல்களுடன் காட்சியளித்த தானிய உலர்களத்தை பார்த்த பிறகும் அது குறித்து எதையும் கேட்டறியாமல் விழுப்புரம் தொகுதி திமுக எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் பெயரளவிற்கு திறந்து வைத்துவிட்டு கண்டும் காணாமல் சென்றிருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் கூட செலவாகாத இந்த தானிய உலர்களத்தை 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டுவதாக கூறிவிட்டு அதையும் தரமற்ற முறையில் கட்டி திமுக எம்எல்ஏ டாக்டர் லட்சுமணன் திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையும் விவசாயிகளிடையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.